அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்காவின் வரலாற்று சுருக்கம். முதல் மனிதர் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் அவரது மனைவி ஹவ்வா அவர்கள் பூமியில் இறக்கப்பட்ட இடம் மக்காவாகும். தங்கள் இறைவனை வணங்க தாங்கள் வாழ்ந்த இடத்தில் எழுப்பிய முதல் இறையில்லம் கஅபா இருக்கும் இடமாகும். அவர்கள் அந்த பூமியில் வெறும் 40 வருடமே வசித்ததாகவும் பின் அல்லாஹ்வின் அருளை தேடி வேறு இடம் சென்றதாக ஹதீஸ் உள்ளது. அதற்கு பின் அவர்கள் மூலம் மக்கள் பெருகினர், உலகம் முழுவதும் பல திசைகளில் பரவினர். ஆனால் இந்த மக்கா மனிதர்கள் வசிக்க அடிப்படை தேவையற்ற பாலைவனமாகவே ஆள் நடமாட்டமின்றி இருந்தது. நூஹ் நபி காலத்தில் உலகம் முழுவதும் ஏற்பட்ட வெள்ளத்தில் மண்ணுள் புதைந்தும் போனது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பலாயிரம் ஆண்டுகளுக்கு பின் தோன்றிய இப்ராஹிம் நபி மூலம் இறைவன் இந்த மக்காவை முஸ்லிம்களின் தலைமையகமாக ஆக்க நாடுகிறான். இப்ராஹிம் நபியுடைய மனைவி ஹாசர் அவர்களையும் அவர்களது மகன் கைக்குழந்தையாக இருந்த இஸ்மாயில் நபி அவர்களையும் இறைவன் மக்காவில் விட்டுவிட்டு சென்று விடுமாறு கட்டளையிடுகிறான். ஆள் நடமாட்டமின்றி இருக்கும் மக்கா பாலைவனத்தில் இறைவனின் கட்டளைக்கு இணங்கி இப்ராஹிம் நபி அவர்கள் மனைவி பிள்ளையை விட்டுவிட்டு செல்கிறார். மனைவியும் இறைவனின் கட்டளைக்கு அடிபணிந்து ஒத்துழைக்கிறார். இப்ராஹிம் நபி கொடுத்து சென்ற உணவும் தீர்ந்தது. தொண்டை வறண்டு கைக்குழந்தை இஸ்மாயில் நபி அவர்கள் கதறி அழ தண்ணீர் தேடி அருகில் இருந்த இரு குன்றுகளுக்கிடையே மாறி மாறி ஓடுகிறார் அவரது தாய் அன்னை ஹாசர் அவர்கள். உதவி கிட்டவில்லை. குழந்தையின் அழுகுரலும் அடங்கியது. பதறி திரும்பிய தாய்க்கு அங்கு இறைவனின் அற்புத அதிசயம் காட்சியளித்தது. குழந்தைக்கு அருகில் நீரூற்று உருவாகி குழந்தையின் வாயை தொட்டிட்டிருந்தது. தண்ணீரையும் அங்கு கிடைத்த பேரீச்சைகளையும் கொண்டு போதுமாக்கி கொண்டனர் அந்த தாயும் மகனும். அப்பொழுது அவ்வழியாக வந்த அரபி மொழி பேசும் நாடோடி கூட்டம் தண்ணீர் இருப்பதை அறிந்து அங்கேயே இருப்பிடம் அமைக்க அந்த தாயிடம் அனுமதி கேட்கிறது. அன்னை ஹாசர் அவர்களும் சில நிபந்தனைகளை அளிக்க அவர்கள் ஏற்று கட்டுப்பட்டு அங்கு இருப்பிடங்களை அமைத்து அது இறைவன் நாட்டப்படி ஊராகிறது. பின் இறைவன் முதல் மனிதரால் கட்டப்பட்ட முதல் இறையில்லம் இருந்த இடத்தில் அந்த ஆலயத்தை மீண்டும் எழுப்ப நாடுகிறான். இப்ராஹிம் நபிக்கு கட்டளையிட அவர் மீண்டும் மக்கா திரும்பி தன் மகன் இஸ்மாயில் நபி அவர்களுடன் இணைந்து அல்லாஹ் அறிவித்த இடத்தில் பழைய ஆலயத்தை அதன் அடித்தளத்தில் இருந்து மீண்டும் எழுப்பினார்கள். இப்ராஹிம் நபிக்கு இறைவன் சோதனையாக தன் மகனை அறுத்து பலியிட கனவை கொடுக்க அதுவே இறையாணை என்று தன் மகனை அறுத்து பலியிட முனைகிறார். மகனும் உடன்படுகிறார். மகனை அறுக்க கத்தியுடன் செல்லும் தந்தையை திசை திருப்ப ஷைத்தான் நாடுகிறான். அவரது மனசை மாற்ற முயற்சிக்கிறான். ஆனால் அந்த இடத்தில் கல்லை எறிந்து தன் மனதை ஒருநிலைப்படுத்தி மகனை அறுக்க ஆயத்தமாகிவிட்டார். ஆனால் நரபலி விரும்பாத கருணை இறைவன் அதை சோதனை என தெளிவுபடுத்தி தனக்காக ஆட்டை அறுத்து இறைவழியில் செலவிட கட்டளையிடுகிறான். தந்தைக்கு பின் மகனும் இறைவனின் தூதராக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே இஸ்லாம் நிலைநாட்டப்பட்டது. அவர்களது காலத்துக்கு பின் அங்குள்ள மக்கள் அவர்களது போதனையின்படி அங்கு இஸ்லாத்துடன் வாழ்ந்தனர். பல நூற்றாண்டுகள் கடந்தன. பல நபிமார்கள் கடந்தனர். மக்காவில் மனித இனம் பல்கி பெருகியது. கூடவே குழப்பமும் பெருகியது. அங்கு அறியாமை காலத்து பழக்கம் மெல்ல மெல்ல நூதனமாக நுழையத் தொடங்கியது. சிலை வணக்கம் ஆரம்பமானது. விபச்சாரம், குடி, கொலை, அநாகரிகமான செயல் பல்கி பெருகியது. உலகில் முதல் மனிதர், முதல் இறை தூதர் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் ஆரம்பித்த பிரச்சாரம் அதே இடத்தில் இறுதி தூதரை கொண்டு இறைவன் இஸ்லாத்தை நிறைவாக்க நாடுகிறான். ஆம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். அவரது 40 வயதில் இறைவன் தனது தூதராக அவரை தேர்ந்தெடுக்கிறான். 63 வயதில் மரணித்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் நாடிய மிகப்பெரிய வேலைகளை செய்து முடிக்க எடுத்துக்கொண்ட காலம் வெறும் 23 ஆண்டுகள். அதிலும் 10 ஆண்டுகள் ஒடுக்கப்பட்டே கழிந்தது. மீதமுள்ள 13 ஆண்டுகள் போதிய தூக்கம், ஓய்வு, உணவு இன்றி ஓயாது உழைத்து இறைவன் கொடுத்த வேலைகளை செவ்வனவே செய்து முடித்தார்கள். ஆம், உலகம் முழுவதும் இஸ்லாத்தை எத்தி வைத்தார்கள். இஸ்லாம் ஆரம்பமான இடத்திலேயே முற்று பெற்றது. ஆம், மக்காவில் ஆரம்பமாகி அங்கேயே முற்றும் பெற்றது. அங்கு இப்ராஹிம் நபி போதனைக்கு பிறகு தோன்றிய சிலை வணக்கம், தீய பழக்க வழக்கம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அழித்து இஸ்லாம் இறுதியாக மறுசீரமைக்கப்பட்டது. இப்ராஹிம் நபியின் தியாகங்கள் இறைவனால் ஹஜ் கிரிகளாக்கப்பட்டது.
அங்கு இறைவனின் மன்னிப்பையும் நன்மரணத்தையும் மட்டுமே நாடி வெள்ளை உடையணிந்து வருபவர்களுக்கு பெரும் நன்மாராயம் இறைவனால் கிடைக்கப் பெறுகிறது. அங்கு இப்ராஹிம் நபியின் மனைவி அன்னை ஹாஜர் அவர்கள் 2 குன்றுகளுக்கிடையே ஓடியது போன்று அந்த கஷ்டத்தை நினைவு கூற அதே குன்றுகளுக்கிடையே ஓட ஹாஜிகளுக்கு கடமையாக்கப்பட்டது. தன் மகனையும் இறைவனுக்காக பலி கொடுக்க நாடிய மாபெரும் இறை விசுவாசத்தை நினைவு கூறும் பொருட்டு குர்பானி கடமையாக்கப்பட்டது. ஷைத்தானின் எண்ணங்களை கற்களை கொண்டு எறிந்து மனதை கட்டுப்படுத்திய அந்த கனத்த இதயத்தை நினைவு கூற கல் எறிந்த அதே இடத்தில் கல் எறிய முஸ்லிம்களுக்கு கடமையாக்கப்பட்டது. மக்கா உலகம் அழியும் வரை இறைவனால் பாதுகாக்கப்படும் நகரமாக இறைவனாலேயே அறிவிக்கப்பட்ட இடம். அங்கு நன்மை செய்தாலும் கூலி பன்மடங்கு, தீமை புரிந்தால் அதற்கு கேடான கூலியும் பன்மடங்காகும்.